அந்த அவ்வளவு பாசமான நண்பர்களுக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க யாருக்குமே படிக்க பிடிக்காம வீட்டுல போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிடுவாங்களாமா. அப்படியே தப்பி தவறி ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர் சொல்றத படிக்காம அங்க இருந்து அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. அப்புறம் அந்த 4 நம்பர்களுக்குள்ள ஒரு நம்பருக்கு பிறந்த நாள் வந்துச்சாமா. அந்த நம்பருக்கு பிறந்த நாள் வந்தோடனே சொல்லவே வேணும், நல்லா கேக் வெட்டி பலூன் உடைச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா கொண்டாடியாச்சுன்னு அவ சொன்னாமா. அப்புறம் இன்னொரு நம்பர் சொன்னா, டேய் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கே, அது நம்ம படிக்கலைன்னா தினமும் இதே கிளாஸ்ல இருக்க முடியும், அடுத்த கிளாஸ்ல போக முடியாது அப்படின்னு சொன்னோனே அந்த நம்பர் சொன்னானா, டேய் கிட்ட ஒரு திட்டம் இருக்குடா, அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எக்ஸாம்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னோனே அந்த 4 பேர் கூடி உட்கார்ந்து அந்த திட்டத்தை பத்தி நல்லா அறிஞர்ச்சாலாங்களாமா. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கப்ப ஆசிரியர் முன்னாடி போய் இப்படி நடங்கலாமா. ஆசிரியர் டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சாமா. டேய் இது எக்ஸாமுக்கு வர நேரம் அது, இந்த நேரத்துல தான் நீங்க அப்ப எழுத முடியும், நீங்க போயிடலாம், இதே கிளாஸ்ல கடங்க, அடுத்த கிளாஸ்ல நீங்க போக வேண்டாம் அப்படின்னோடனே அவங்க ரொம்ப சோகமா இருந்து, எங்க மடிச்சிருங்க சார், நாங்க அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், அந்த கல்யாண வீட்டுக்கு போய் வரும்போது எங்களோட வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நாங்க தள்ளிக்கிட்டே வந்தோம், 20 கிலோமீட்டர் சார், அது ஒரு காட்டு பகுதி, அங்க எந்த கடையும் இல்லை, நாங்க தள்ளி வந்து சோர்ந்துட்டோம், அதனால பாருங்க நாங்க வீட்டுக்கு போய் கடைன்னு குளிச்சு ஓடி வந்து கச்சம் எழுதாய், நீங்க எங்க போய் இப்படி திட்டுறீங்களே சார் அப்படின்னோடனே அடடா அந்த பசங்க பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ட்டு, சரி நாளைக்கு வாங்க, நாளைக்கு கரெக்டான டைமுக்கு வாங்க, இதே எக்ஸாம் எழுத உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு அந்த 4 நம்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா எப்பயோ அவரை சமாளிச்சாச்சு, சரியான பேக்கு, நீ சரியான பேக்கு சொன்னதெல்லாம் நம்பாரே அப்படின்ட்டு அன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்க கிட்ட போய் என்னென்ன வந்திருக்குன்னு அதை கேட்டு படிச்சாங்களாமா. அதை படிச்சுட்டு அப்ப ஸ்கூலுக்கு போனோடனே, சார் நாங்க எக்ஸாம் எழுத தயாரா வந்திருக்கோம் அப்படின்னோடனே, சரி நீங்க 4 பேர் தனித்தனியா தான் உட்கார்ந்து எழுதணும் பரவாயில்லையான்னு கேட்டேங்க. பரவாயில்ல சார் நாங்க நல்லா படிச்சுட்டோம், நாங்க தனித்தனியாகவே எழுதுக்கிறோம்னு ஒருத்தவங்கள தனித்தனி பெஞ்சா உட்கார வச்சு அவர் அந்த கேள்வி கேட்டு கொடுத்தாங்கம்மா. அந்த கேள்வி கேட்டோடு 4 பேரும் அழிச்சு ஆயிட்டாங்கன்னு. அப்படியே அந்த கேள்வி, உங்களோட கார் டயர் எந்த டயர் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோடு, ஐயோ இதுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாதே, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஓடி போய், சார் நாங்க கல்யாண வீட்டுக்கும் போகல, நாங்க எங்க வண்டி டயர் பஞ்சர் ஆகல, நாங்க எங்க மடிச்சுக்கோங்க சார், இனிமேல் நாங்க போய் சொல்லிட்டோம் அப்படின்னோடனே டீச்சருக்கு அவர் நல்ல ஆசிரியர், அவர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு போய் சொல்லிருக்கீங்க உங்களை எப்படி மன்னிக்க முடியும், நீங்க இன்னொரு உடம்பு இதே கிளாஸ்ல கடந்தாதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னோடனே 4 பேரும் அதே கிளாஸ்ல மறுபடியும் இருந்தாங்களாமா. அந்த 4 பேருக்கும் ஒரு வாழ்ல வீடாயிடுச்சாமா. இதே மாதிரி நம்ம ஏதாவது போய் சொல்லணும்னா, இந்த சின்ன பிரச்சனை உதாரணம்